Hi, this is Santosh. Welcome to English Abeka. நேற்று நம்ம வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை வந்து பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து சாம்பிள் கொஷின் பேப்பரை பார்த்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா வந்து நேற்று வந்து வெறும் லிட்ரேச்சர் கொஷின்ஸ் மட்டும்தான் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ராக்ட் அண்ட் ஆல்சோ ரைட்டிங் ஸ்கில் அண்ட் லிட்ரேச்சர் பார்ட் எல்லாத்தையுமே கவர் பண்ணலான்னு நினைட்டேன். இப்போ வந்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 20 மார்க்ஸ் இருக்குது. பட் அதை நம்ம இப்போ டச் பண்ண வேண்டாம். பட் அதுக்கான ஐடியாவை வந்து நான் லேட்டராக ஒரு வீடியோ பண்ணுறேன். ஏன்னா இப்போ நான் உட்காந்து அதை ரீட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா உங்களுக்கு ரொம்ப லேட் ஆகிடும். அதனால் ஃபர்ஸ்ட் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய மற்ற விஷயங்களை முடிச்சுட்டு கடைசியில் இருந்து காம்ப்ரிஹென்ஷனுக்கு வந்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் 20 மார்க்ஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு க்ரியேட்டிவ் ரைட்டிங்க்கு வந்துடலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஷின். சரி, நமக்கு க்ரியேட்டிவ் ரைட்டிங்கில் 4 க்ரியேட்டிவ் ரைட்டிங் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நோட்டீஸ் ரைட்டிங் தான் இருக்குது. இந்த நோட்டீஸ் ரைட்டிங்கில் எய்தரார் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே நோட்டீஸ் தான். அதாவது நமக்கு சில கொஷின் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஜாப் அப்ளிகேஷன், இன்னொன்று லெட்டர் டு எடிட்டர். இது ரெண்டில் ஏதாவது ஒன்று எழுதுவோம். பட் இந்த ஃபர்ஸ்ட் ரைட்டிங் ஸ்கில் நோட்டீஸ் ரைட்டிங் வந்து பார்த்திங்கன்னா 2 கொஷினுமே நோட்டீஸ் ரைட்டிங்காக தான் இருக்கும். ஸோ இதில் ஏதாவது ஒன்று எது உங்களுக்கு வந்து ஈஸின்னு நினைக்கிறீங்களோ அதை எழுதிக்கோங்க. இப்போ இந்த கொஷின் பாருங்களேன். You are the secretary of your school literary association. Write a notice in not more than 50 words for your school notice board, giving details of the proposed inauguration of the literary association of your school. You are XYZ of Jain Vidyashram, Kadalur. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துட்டாங்க. நீங்கள் யார், என்ன பொசிஷன், என்ன டெசிக்னேஷன் அண்ட் உங்கள் ஸ்கூல் பேர் எல்லாத்தையுமே கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ இதோடைய ஆன்சர்ஸ் வந்து பாருங்களேன். ஃபர்ஸ்ட் இந்த நோட்டீஸ் ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நோட் வச்சுருந்தீங்கன்னா கூட எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதை அப்படியே எழுதிக்கோங்க ஒரு நோட்டில் போட்டு. ஏன்னா இந்த ஃபார்மெட் ரொம்ப 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 முக்கியம். ஃபர்ஸ்ட் வந்து பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதாவது மேலே அண்ட் லெஃப்ட் அண்ட் ரைட் ஹண்ட் சைடில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆனால் பாக்ஸை கீழே க்ளோஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா மேபி இந்த வேர்ட் வந்து நீங்கள் எழுதுறதை விட எக்ஸீட் ஆச்சுன்னா அப்போ வந்து உங்களால் அந்த இதுக்குள்ளேயே முடிக்கணுன்றதால ரொம்ப வந்து கிளம்ஸி ஆகிடும். ஸோ அதனால் என்னுடைய ப்ரிஃபரபிள் என்னென்னா கீழே வந்து அந்த பாக்ஸை க்ளோஸ் பண்ணாமல் முடிச்சதுக்கப்புறம் அழகாக வந்து நீட்டாக க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது பார்க்கவே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் எப்போவுமே நோட்டீஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டாப்பில் இங்கே போட்டிருக்கு இல்லையா, ஜெயின் வித்யாஷ்ரம் கடலூர், அதாவது ஸ்கூலோடைய ஆர்கனைசேஷன் நேம், அதாவது ஆர்கனைசேஷன் நேம் தான் டாப்பில் இருக்கணும். அதுக்கு கீழே வந்து ஒரு லைனை விட்டுட்டு நோட்டீஸ் அப்படின்றத எழுதிக்கோங்க. இது எல்லா நோட்டீஸ் ரைட்டிங்கும் நோட்டீஸ்ன்ற வேர்ட் கண்டிப்பாக வந்துடணும். கேபிட்டல் எழுதிக்கோங்க, அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நோட்டீஸ்க்கு கீழே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்ம டேட் எழுதுவோம். டேட் வந்து உங்களுக்கு என்ன டேட்டோ அதை எழுதுங்க. மேபி வந்து நீங்கள் ரொம்ப வந்து ஃபியூச்சரிஸ்டிக்காகவும் எழுத வேண்டாம், பாஸ்ட்டும் எழுத வேண்டாம். 24th February 2023 இல்லைனா 20XX அப்படின்றத போடலாம். ஸோ 24th February அந்த இடத்துல ஒரு கேப் கமா போட்டுக்கலாம், அது ஓகே தான். அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் நம்ம டைட்டில் எழுத போகிறோம். நிறைய பேருக்கு ஒரு டவுட் வந்திருக்கும், சார் மேலே தான் ஸ்கூல் பேரை போட்டுட்டோமே, இங்கேதுக்கு ஒரு தடவை டைட்டில்னு கேட்டிங்கன்னா அது ஸ்கூல் அதோடைய நேம், அதாவது நீங்கள் என்ன ஆர்கனைசேஷனோ அதோடைய நேம் தான். அதுக்கு இப்போ இந்த நோட்டீஸ் எதை பற்றியானதுன்றது டைட்டில் கொடுக்கணும் இல்லையா, ஸ்கூல் லிட்ரரி அசோசியேஷன் இனாகுரேஷன். ஸோ இனாகுரேஷனை பற்றியான இது நோட்டீஸ் எதுன்றதை நம்ம வந்து கீழே போட்டுடணும். ஸோ அதுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம எழுதிடலாம். ஸோ இப்போ வந்து நீங்கள் பீப்புள் எல்லாம் வந்து கூப்பிட்றீங்கன்னா அதுக்கான டேட்டு இது எல்லாத்தையுமே கிளியராக கூப்பிடணும். இப்போ சப்போஸ் அந்த ஒரு இனாகுரேஷன் லிட்ரரி அசோசியேஷன்றதால ஏதாவது ஒரு பர்சன், ஒரு ரிசோர்ஸ் பர்சனை கூட நீங்கள் கூப்பிட்டுக்கலாம். ஏதாவது ஒரு நேம் நீங்களே யூஸ் பண்ணிக்கலாம். கொஷின்லாம் கொடுக்க மாட்டாங்க, நீங்களே உங்களுக்கு தோன்றதை எழுதிக்கலாம். இது உங்கள் க்ரியேட்டிவ் ரைட்டிங் தான். இதுதான் எழுதணும் கிடையாது. இப்போ நான் கொடுத்துருக்கேன் இல்லையா, இதுவுமே இப்படி இருக்கணும்னு கிடையாது. பட் எந்த மாதிரி எழுதக்கூடாதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஐ எம் ஸோ அண்ட் ஸோ, ஐ எம் XYZ, ஐ எம் தி செக்ரட்டரி ஆஃப் த ஸ்கூல் லிட்ரேச்சர் அப்படின்றதெல்லாம் வந்து வேண்டாம். உங்களை பற்றி யாரும் எதுவும் கேட்கல, நீங்கள் விஷயத்தை மட்டும் சொன்னால் போதும். திஸ் இஸ் டு நோட்டிஃபை யூ, திஸ் இஸ் டு இன்ஃபார்ம் யூ அப்படின்றது சொன்னால் போதும். இல்லைனா வந்து ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஸ்டாஃப்ஸ் ஆர், இங்கே வந்து இது இனாகுரேஷன் ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுறன்றதால இப்படி இருக்குது. சரிங்களா? அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டெசிக்னேஷன், அதாவது செக்ரட்டரி லிட்ரரி அசோசியேஷன்றதை போட்டுக்கணும். நேம் வந்து அதுக்கு மேலே தான் இருக்கணும். இங்கே நமக்கு XYZன்னு கொடுத்துருக்கிறதால நம்ம அதுக்கு மேலே XYZன்னு போட்டுக்கோங்க. அதுக்கு கீழே போடக்கூடாது, அதுக்கு மேலே தான் இருக்கணும். சரிக்கு ஓகே, கண்டிப்பாக உங்களுக்கு இது கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த கொஷின் வந்து பாருங்களேன். இந்த ஃபர்ஸ்ட் கொஷின் இப்படி கொடுத்துருந்தாங்க. செகண்ட் கொஷினை வந்து பாருங்களேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் ஒரு வாட்சை தொலைச்சிட்டிங்க அப்படின்றது ஒரு ஆடிட்டோரியம்லன்றது கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஸ்கூல் நேமை கொடுத்ததால நீங்கள் அந்த ஸ்கூல் நேம் வந்து ஸ்ப்ரிங்ஃபீல்ட் ஸ்கூல் புனே அப்படின்றத வந்து எழுதிக்கலாம். ஆர்கனைசேஷன் நேம், நோட்டீஸ். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா
நீங்கள் டேட் வந்து இந்த இடத்துல நான் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். டேட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொடுத்துட்டு அதுக்கடுத்து டைட்டில் லாஸ்ட்னு கொடுத்துருக்கேன் நான். நீங்கள் உங்களுக்கு வந்து வேறு என்ன தோணுதோ நீங்கள் உங்களுடைய ஐடியாஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய க்ரியேட்டிவ்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எழுதிக்கலாம். அதுக்கு கீழே வந்து நீங்கள் வந்து விஷயத்தை என்னன்றதை எழுதிட்டு இந்த கடைசியில் வந்து யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லின்னு போட்டு உங்களுடைய நேம் எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து இது வந்து நார்மலாக வந்து ஒரு நோட்டீஸ், அதாவது தொலைஞ்சி போன நோட்டீஸ்க்கு இது பண்ணுறது. இது ரெண்டுத்தில் உங்களுக்கு எது ப்ரிஃபரபிளோ எக்ஸாமுக்கு நீங்கள் அதை வந்து உங்களுக்கு எழுதிக்கோங்க. சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. பட் வந்து இந்த மாதிரி எழுத வேண்டாம். என்ன கேட்டிங்கன்னா வந்து மேக்ஸிமம் வந்து இந்த ஃபார்மேட்டில் எழுதுறது வந்து நான் ப்ரிஃபரபிள்னு சொல்ல மாட்டேன். ஸோ எப்போவுமே வந்து இந்த சென்டர் அட்ரஸ், டேட், ரிசீவர் அட்ரஸ், நீங்கள் ஃபார்மல் இன்விடேஷன் லெட்டர், அதாவது இன்வைட் பண்ண போகிறீங்க ஒரு ரிசோர்ஸ் பர்சனை அப்படின்னும் போதே ஃபார்மல் இன்விடேஷன் லெட்டராக தான் இருக்கணும். ஸோ அதுக்கு சென்டர் அட்ரஸ், டேட்டு, ரிசீவர் அட்ரஸ் கண்டிப்பாக இருந்தால் தான் அது நல்லாயிருக்கும். அதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டியர் சார் அப்படின்னு போட்டுட்டு சப்ஜெக்ட் போட்டதுக்கப்புறம் டியர் சார் போட்டிங்கன்னா நல்லது. இன்விடேஷன் ஆஸ் அ சீஃப் கெஸ்ட் டியர் சார்னு போட்டு நீங்கள் கண்டென்ட் எழுத ஆரம்பிக்கலாம். கண்டென்ட் பிரச்சனை கிடையாது, கண்டென்ட் என்ன வேணால் இருக்கலாம், நோ ப்ராப்ளம். ஸோ அது வந்து நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ கண்டென்ட் இதில் இருக்கிறதே கூட நீங்கள் எழுதிக்கலாம். இப்போ நான் போட்டிருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி கூட போட்டுட்டு ஹெட் பாய்ன்னு போட்டு ரிவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய நேம், அதாவது கொஷினில் என்ன நேம் கொடுத்துருக்காங்களோ அதை எழுதிக்கலாம். சரியா? செகண்ட் கொஷின் வந்து பாருங்கள். ரைட் அ ஃபார்மல் ரிப்ளை அக்செப்டிங் அன் இன்விடேஷன் டு பி ப்ரெசென்ட் இன் த பர்த்டே செலிப்ரேஷன் ஆஃப் யுவர் ஃப்ரெண்ட் சுரேஷ் டாட்டர் ஹூ லிவ்ஸ் அட் 1231 சட்டார்பூர், டெல்லி. யூ ஆர் அபிஷேக் கண்ணா. ஸோ அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா கிளியராக புரியுது. இது வந்து லெட்டர், அதாவது இன்விடேஷன் லெட்டர் நம்ம ரிப்ளை பண்ணணும். ரிப்ளை இன்விடேஷன் லெட்டர். அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இது பர்சனல். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் எடுத்த உடனே வந்து இதில் இருக்க மாதிரி கூட நீங்கள் எழுதிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லெட்டர் டு த எடிட்டர் ஆர் ஜாப் அப்ளிகேஷன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எது ப்ரிஃபரபிள்னோ அதை பற்றி எழுதுங்க. என்ன கேட்டிங்கன்னா வந்து லெட்டர் டு த எடிட்டர் யார் போகலான்னா, எனக்கு வந்து சார் நோ ப்ராப்ளம், நான் கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ்லாம் பண்ண மாட்டேன், ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் பண்ண மாட்டேன், அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக என்னால் ஈஸியாக வந்து கண்டென்ட் க்ரியேட் பண்ணி வேகமாக எழுத முடியும்னு நினைக்கிறவங்க லெட்டர் டு த எடிட்டர் போகலாம். ஏன்னா டாபிக் என்ன டாபிக் கொடுக்க போகிறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ எந்த டாப்பிக்காக இருந்தாலுமே நீங்கள் வந்து எழுதுறதுக்கு ரெடியாக இருக்கணும். அந்த மாதிரி ரெடியாக இருக்கக்கூடிய பர்சன் வந்து லெட்டர் டு த எடிட்டர் போகலாம். இல்லை சார் அப்படிலாம் இல்லை, என்னால் வந்து அவ்வளோ வேகமாலாம் எழுத முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க ஜாப் அப்ளிகேஷன் எடுத்துக்கோங்க. ஏன்னா இதில் ஃபார்மேட் தான் முக்கியமே தவிர்த்து கண்டென்ட் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் மக்கப் பண்ணி கூட போய் எழுதிடலாம். ஆனால் நீங்கள் லெட்டர் டு த எடிட்டர் அந்த மாதிரி பண்ண முடியாது, மக்கப் பண்ண முடியாது. ஏன்னா டைட்டில், அதாவது டாபிக் என்னன்றது நமக்கு தெரியவே தெரியாது. ஸோ என்ன கேட்டிங்கன்னா ஜாப் அப்ளிகேஷன் தான் ப்ரிஃபரபிள். எனக்கு ப்ராப்ளமே கிடையாதுன்றவங்க வந்து லெட்டர் டு த எடிட்டர் போகலாம். ஓகேங்களா? ஏன்னா டைம் கன்சப்ஷன் வந்து அதுக்கு அதிகமாக எடுத்துக்கும். ஓகேவா? சரி, இந்த ஜாப் அப்ளிகேஷனும் ஒரு மாடல் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாடல், இந்த கொஷினோடைய ஆன்சர்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் உங்கள் பேப்பரில் எப்பயுமே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து கவர் லெட்டர் எழுதிக்கோங்க. நீங்கள் ஜாப் அப்ளிகேஷன் பார்த்தாலே கண்டிப்பாக கவர் லெட்டர் இருக்கணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கவர் லெட்டர் எழுதிக்கோங்க. கவர் லெட்டர் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா சென்டர் அட்ரஸ், டேட் வந்து நீங்கள் இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கணும், மாற்றவே கூடாது. 25th May ஆர் வாட் எவர் இட் இஸ், அந்த மே போட்டுட்டு கமா போட்டுட்டு டேட் போடணும், இயர் போட்டுடணும். அந்த த டைரக்டர் இல்லை வந்து த சிஇஓ இல்லை த மேனேஜர்னு போட்டால் போதும். மேக்ஸிமம் நீங்கள் அதை விட்டுட்டு வந்து டேரெக்டாக வந்து சேர் பர்சன்லாம் வந்து எழுத வேண்டாம். நீங்கள் மேக்ஸிமம் வந்து த மேனேஜர் அந்த மாதிரி போட்டாலே போதும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து சப்ஜெக்ட் வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரே இது, அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப்னு போட்டு என்ன ஒர்க் கொடுக்குறாங்களோ, பிஜிடி இங்கிலீஷ் இல்லை வந்து டிஜிடி சயின்ஸ் என்ன கொடுக்குறாங்களோ அதை போட்டுக்கோங்க. இல்லை லைப்ரரியன் இல்லை வந்து ஏதாவது ஒரு வேறு ஏதாவது வந்து அக்கௌண்டன்ட் எது கொடுத்தாலுமோ அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப்னு போட்டுட்டு மற்றது என்ன ஒர்க்குன்றதை போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்டென்ட் எல்லாத்துலேயுமே ஒன்று தான், கண்டென்ட் எல்லாத்துலேயுமே வந்து ஒன்று தான் இருக்கும். இந்த இதில் மேபி சில வந்து எஜுகேஷன்ஸை மட்டும் நீங்கள் மாற்றினா போதும். பயோடேட்டாவிலையும் அதே மாதிரி தான். இதில் வந்து செப்பரேட்டாக நான் வீடியோ பண்ணுறேன். இதில் எல்லாத்துலேயுமே வந்து எல்லாம் தெளிவாக சொல்லிட்டு இருந்தால் நமக்கு ரொம்ப டைம் ஆகிடும். ஸோ செப்பரேட்டாக அதை நான் வீடியோ பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து லெட்டர் டு த எடிட்டர். உங்களுக்கு இன்அடிக்குவேட் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸை பற்றி கேட்குறாங்க. அதை பற்றி வந்து ஒரு லெட்டர் டு த எடிட்டர் வந்து கொடுக்க சொல்கிறாங்க, இன்கன்வீனியன்ஸை பற்றி பீப்புள். ஸோ இதில் வந்து உங்களுக்கு இது கன்ஃபார்மாக எனக்கு வந்து இதை பற்றி எழுத தெரியும் அப்படின்னா மட்டும் நீங்கள் லெட்டர் டு த எடிட்டர் போங்க. சரியா? அதுக்கடுத்து வந்து ஃபோர்த் ஒன் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரிப்போர்ட் இல்லை ஆர்டிக்கல்.
மோர் ஆர் லெஸ் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து கண்டென்ட் எழுதுறதுலாம் சேமாக தான் இருக்கும். ஸோ ரிப்போர்ட்டுன்றது வந்து நடந்த விஷயத்தை வந்து ரெக்கார்ட் பண்ணுறது, ஆர்டிக்கல்ன்றது வந்து உங்களோட ஒப்பீனியன் கூட கொடுத்துடலாம். ஆனால் ரிப்போர்ட்டில் வந்து மேக்ஸிமம் நடந்த விஷயத்தை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு ரெண்டுத்தில் எந்த டாபிக் ஃபெமிலியராக நீங்கள் நினைக்கிறீங்களோ, ஈஸியாக நம்ம வந்து வெக்காபுலரிஸ்லாம் வந்து யூஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ரைட்டிங் ஸ்கில் முடிஞ்சு போச்சு. இப்போ லிட்ரேச்சர் பார்ட்டுக்கு வந்துடலாம். லிட்ரேச்சர் பார்ட்டில் எக்ஸ்ட்ராக்ட் ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸ்ட்ராக்ட்டுக்கு வந்துடலாம். ஏன்னா நம்ம வந்து இன்னும் எக்ஸ்ட்ராக்டை வந்து பார்க்கவே இல்லை. ஸோ எக்ஸ்ட்ராக்டை கொஞ்சம் பார்த்து முடிச்சிட்டோன்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஷின், நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து எந்த எக்ஸ்ட்ராக்ட் உங்களுக்கு ஈஸின்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாத்தையுமே சால்வ் பண்ண போகிறோம், அதனால் வந்து முடிச்சிடலாம். வாட் அ டெண்டர் கிளாப் தீஸ் வேர்ட்ஸ் வேர் டு மீ. ஆக்சுவலி இதில் வந்து ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து ஆரம்பிச்சிடலாம். வாட் டஸ் த வேர்ட் டெண்டர் கிளாப் ரெஃபர்ஸ் டு. இது வந்து அந்த வேர்ட் டெண்டர் கிளாப்போடைய மீனிங் கேட்குறாங்க. வாட் டஸ் த வேர்ட் டெண்டர் கிளாப் ரெஃபர்ஸ் டு அப்படின்றது தான் கேட்குறாங்க. ஸோ டெண்டர் கிளாப் அப்படின்னா என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா அன்எக்ஸ்பெக்டட்னு கூட எழுதலாம். ஸோ த டெண்டர் கிளாப் ரெஃபர்ஸ் டு சம்திங் அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்கள் ஏதாவது எழுதுறீங்க, ஆன்சர்ஸ் எழுதுறீங்க, அந்த பையன் என்ன பண்ணா, ஃப்ரான்ஸ் என்ன பண்ணான்றதை வந்து சொல்ல போகிறீங்கன்னா சொல்லலாம். So the narrator mumbled, "Oh, the riches," he said, so because after the announcement of he finds himself. இதோட ஆன்சர்ஸ் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா unfortunate. ஸோ அதுதான் வந்து mumbled, அதுதான் அவர் சொல்கிறாரு. நெக்ஸ்ட் கொஷின், which figure of speech from those given below is being used by the author in the line, what a thunderclap these words were to me. இதோட ஆன்சர் வந்து metaphor. Pick out the option that correctly describes the author's feeling when he heard the news. அதாவது நம்ம ரைட்டர் வந்து இந்த நியூஸை கேட்ட உடனே அவருக்கு எப்படி இருந்தது அப்படின்றத சொல்கிறாங்க. ஷாக், சர்ப்ரைஸ், கில்ட்டி, ஜெலஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து எலாட்டட் கிடையாது, டிஸ்அப்ரூவல் கிடையாது. ஸோ ஷாக்ட், சர்ப்ரைஸ் அண்ட் கில்ட்டி. எஸ். ஏன் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வந்து இனிமேல் படிக்க முடியாது ஃப்ரெஞ்ச் அப்படின்றத சொன்ன உடனே அவர் ஷாக் ஆகிடுவார். த கிவன் எக்ஸ்ட்ராக்ட் இஸ் ஃப்ரம், எல்லாருக்கும் தெரியும், த லாஸ்ட் லெசன். தென் சிக்ஸ்த் கொஷின், ஹூ இஸ் தி ஆத்தர் ஆஃப் த கிவன் எக்ஸ்ட்ராக்ட்? ஆல்ஃபன்ஸ் டியூடெட். ஓகே, ஸோ இது ஃபர்ஸ்ட் இது எக்ஸ்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சு. நம்ம செகண்ட் எக்ஸ்ட்ராக்ட் போடலாம். சவிதா, யங் கேர்ள், லா ஸ்ப்ரிங் சாப்டரில் செகண்ட் பார்ட் அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். பிக் அவுட் த ஆப்ஷன் தட் பெஸ்ட் டிஸ்கிரைப் சவிதா. யங் அண்ட் இன்னசென்ஸ். ஓல்ட் கிடையாது, யங் அண்ட் இரிட்டேட்டபிளும் கிடையாது, யங் அண்ட் இன்னசென்ஸ் தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, சவிதா, a young girl sits alongside an elderly woman soldering pieces of glass. This means that Savita was trying to make the bangles all by herself, trying to help the old man, angry and disturbing the old man கிடையாது, getting anxious and thus scolding. ஸோ இதோடைய ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, ட்ரைங் டு ஹெல்ப் தி ஓல்ட் உமன். அதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட், the line as her hands move mechanically like the tongues of the machine is an example of. as like கொடுத்துருக்காங்க. ஸோ இட்ஸ் a simile. Choose the option that best demonstrate the significance of red color in Indian Hindu culture. Auspiciousness and purity. So this is what the reason. Okay, auspiciousness and purity. Soldering. Soldering na enna? Soldering na vandu it is a process of joining metals by heating them. What is the figure of speech used in the line like the old women beside her? So as like கொடுத்துருக்காங்க. No, obviously it is simile. ஓகேவா? நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட் பார்த்துடலாம். நியூயார்க் சென்ட்ரல், the third level பார்த்தாலே தெரியுது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், pick up the option which is correct description of the phrase waking dream wish fulfillment. A pleasant wish that makes one forget the past terrible experience, a pleasant wish that makes one to be to the future, a pleasant wish that encourages to work, that pleasant wish that makes one forget the present. இதுதான் அவனுக்கு அந்த ப்ரெசண்ட்டை வந்து மறக்கணும்னு நினைக்கிறான். ஸோ அதனால் ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். தி தேர்ட் லெவல் சிக்னிஃபைஸ். ஸோ தேர்ட் லெவல் வந்து என்னத்தை சிக்னிஃபைஸ் பண்ணுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் டெண்டன்சி டு எஸ்கேப் ஃப்ரம் த ஹார்ஷ் ரியாலிட்டி ஆஃப் த ப்ரெசன்ட் டைம். ஓகேவா, அதை எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்,
pick out the option that best describe the mental tendency of the narrator. So Charlie எப்படி சொல்றாரு, disappointed, escapism, and I think 1 and 2 தான் 1 and 2 தான் கரெக்ட் ஆன்சர். ஏன்னா வந்து காமாவும் இல்லை, அவன் சாட்டிஸ்ஃபைடாகவும் இல்லை, எப்படா தப்பிக்கலாம் தான் இருக்கிறான். சரி, ஃபோர்த் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, the modern world is full of insecurity, fear, war, worry. Signifies that. இதோடைய ஆன்சர்ஸ் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, the narrator is not at all satisfied with his life. ஓகேவா, இதுதான் கரெக்ட் ஆன்சர். The world is full of chores, இதெல்லாம் இல்லை, the narrator is not at all satisfied with his life. ஓகேவா, நெக்ஸ்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் இதுக்கு போயிடலாம், எக்ஸ்ட்ராக்டுக்கு. Derry, I thought it was empty, an empty house. So why do you think Derry entered the garden knowing or thinking it was empty? இதோட ஆன்சர், பிகாஸ் இட் டசன்ட் லைக் பீயிங் சீன். அதாவது பீப்புள் பார்க்குறது அவனுக்கு பிடிக்காது இல்லையா, இட் டசன்ட் லைக் இட் தட் பீப்புள் ஜஸ்ட் லுக்கிங் அட் ஹிம் அண்ட் டீசிங் ஹிம். ஸோ அது அப்படி எழுதலாம். ஓகேங்களா, அதுக்கு அடுத்து செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, the old man responds, since I'm out of here in the garden, the house is empty shows. ஸோ இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, the truth that the house is indeed empty as he is not inside. So this is what the answer is. Okay, and the next one, in the meantime I'm out of here unlikely to stop. What do you think this sentence mean? So in the meantime I'm out of here likely to stop. So இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, the old man intend to stay in the garden for some time. அதாவது இவர் வந்த இவர் ஓல்ட்மேன் இருக்காருன்னு பார்த்தோன்னே போனார் இல்லையா, ஸோ அதனால் அவர் வந்து சொல்கிறாரு, ஓல்ட்மேனுக்கு என்ன இன்டென்ஷன்னா, நான் இருக்கிறன்றதுலாம் நீ போவாதேன்னு சொல்லுவார் இல்லையா, அதனால் வந்து நீங்கள் சொல்லலாம், த ஓல்ட் மேன் இன்டென்ட் டு ஸ்டே இன் த கார்டன் ஃபார் சம் டைம் அப்படின்றத எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு, திஸ் அ lamb இஸ் அ பியூட்டிஃபுல் டே டு ஸ்டே அவுட். டெரி வாஸ் ட்ரைங் டு ஸ்டீல் இஸ், கண்டிப்பாக பி கிடையாது, ஆர் கிடையாது. அசர்ஷன் அண்ட் ரீசன். ஓகே, ஆப்ஷன் சி, ஏ இஸ் கரெக்ட் அண்ட் ஆர் இஸ் ராங். கண்டிப்பாக இதுவாக தான் இருக்கும். ஓகே, ஆன்சர். நெக்ஸ்ட் அடுத்த எக்ஸ்ட்ராக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, லுக்ட் அவுட் யங் ட்ரீ ஸ்பிரிண்டிங். மதர் அட் 66. ஸோ மை மதர் அட் 66க்கு வந்துடலாம். The phrase tree sprinting refer to the fast pace of tree. Fast phase of tree, அதாவது வேகமாக போயிட்டு இருக்க ஒரு ட்ரீ, அதாவது துள்ளி குச்சிட்டு போகுதுன்னு நினைக்கிறாங்க இல்லையா, அதுதான். அதனால் fast pace of trees ன்னு எழுதிக்கலாம். செகண்ட் ஒன், the poet another glance at the mother's face filled her with the feeling of anxiety and fear. Option A, anxiety and fear. ஸோ ஆன்சைட்டியும் இருக்குது, ஃபியரும் இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். The mother's pale face is compared to late winter's moon. எங்கே இருக்குமே, எஸ், late winter's moon, அது எழுதுனா போதும், அதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், the literary device used by the poet in the following line, as a late winter's moon and felt that old familiar ache. கிளியராக தெரியுது, ஆஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. சிமிலி, நிறைய சிமிலி வந்துடுச்சு இந்த கொஷின் பேப்பரில். What did the poet do after the security check? She looked at her mother's pale face and smiled. Yes, option D is the correct answer. அதாவது which is not ஆக்சுவலி என்ன கேட்குறாங்க, விச் இஸ் நாட் ட்ரூன்னு கேட்குறாங்க. இது ட்ரூ கிடையாது, மற்ற எல்லாமே ட்ரூ, இது மட்டும் ட்ரூ கிடையாது. ஏன்னா அவங்க அந்த ட்ரீஸை இந்த இதெல்லாம் பார்க்கும்பொழுது சில்ட்ரன்ஸ் வந்து துளி குச்சி வர்றதை பார்த்து சீக்கிரமாக இந்த உலகம் வந்து லைக் போடிடும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்களே தவிர்த்து அவங்க லாங் லைஃப் வாழ்வாங்கன்றதை வந்து அவங்க Why are the tigers called Aunt Jennifer's tiger? So yeah, because Aunt Jennifer is embroidering the picture of the tiger. It represents the represent her hidden desire கூட எழுதிக்கலாம். It represents her inner desire. Okay, because tiger is a fearless creature அப்படின்னு எழுதி ஆன்சர் முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா prance phase. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஒன் prance across the screen சொல்லுவாங்க இல்லையா, துள்ளி குதிக்கிற மாதிரி சொல்லுவாங்க, ஒரு மாதிரி ஒரு சீரர நிலைமையில் இருக்கிறது அப்படின்றது தான் prance across the screen. ஓகேவா, to move quickly with the exaggerated steps. ஓகே, ஃபர்ஸ்ட் இது வந்து இதில் வரும், ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ஏ வருது, இது ஒன்றே ஒன்று தான் வருது, அப்போ கண்டிப்பாக ஆப்ஷன் டி தான். ஓகே, ஸோ ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Why are Aunt Jennifer's tiger prancing across the screen?
because they are showing their action, because they are produced to the imagination, because they are product of our imagination. ஏன்னா அது வந்து அவர் இமேஜினேஷன் தானே, அதனால தான். ஓகேவா? நெக்ஸ்ட், நேம் த poem and the poet of the given extract. On Jennifer's Tiger by Adrian Rich. நெக்ஸ்ட்டு, மேட்ச் த டைமண்ட். டொப்பாஸ் வந்து எல்லோ அண்ட் ஆரஞ்சு, டைமண்ட் வந்து கலர்லெஸ்ன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இது 2 முடிச்சாலே போதும். ஃபர்ஸ்ட் ஒன் டைமண்ட் கலர்லெஸ், ஏ வந்து சி இங்கே இருக்குது, இது இருக்குது. செகண்ட் ஒன் ஏ இருக்கா? கரெக்ட், இதுதான். ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, முடிஞ்சுது. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த வேர்ட் டெனிசன்ஸ்? டெனிசன்ஸ் அப்படின்னா என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, பர்சன் ஆர் அன் அனிமல் ஆர் அ பிளான்ட் தட் லிவ்ஸ் அண்ட் க்ரோஸ் இன் அ பர்டிகுலர் பிளேஸ். அதாவது அந்த பர்டிகுலர் பிளேஸில் வாழ்கிறது தான் வந்து அங்கே வந்து எப்பயுமே ஃபியர்லெஸ்ஸாக இருக்கும். ஸோ தட் இஸ் வாட் டெனிசன்ஸ் இஸ். ஸோ எழுதிக்கோங்க, அ பர்சன் ஆர் அன் அனிமல் ஆர் அ பிளான்ட் தட் லிவ்ஸ் அண்ட் க்ரோஸ் இன் அ பர்டிகுலர் பிளேஸ். ஸோ எக்ஸ்ட்ராக்டை முடிச்சாச்சு சக்ஸஸ்ஃபுல்லி. அடுத்து வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஷின் ஆன்சர்ஸ் இருக்குது. கொஷின் ஆன்சர்ஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்களேன். ஃபர்ஸ்ட் ஒன், how is the bangle industry of Hyderabad occurs for a bangle maker அப்படின்னு கேட்குறாங்க. the lack of proper infrastructure, அதாவது ஏன் வந்து அது வந்து ஃபிரோசாபாத் வந்து இந்த பேங்கிள் மேக்கிங் வந்து ஒரு கர்ஸ், அது ஒரு சாபம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அது வந்து என்ன ரீசன்னா, ஃபிரோசாபாத்தில் இருக்கவங்க வந்து அங்கே இருக்கவங்க வேறு எந்த ஒரு தொழிலுக்கும் போகாமல் அதிலேயே கடந்து சாகிறாங்க இல்லையா. ஸோ அதாவது அந்த பாட்டியும் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி அவங்க ஹஸ்பண்ட் வந்து கண்ணு போயிருக்கும் அது சாயம் போடும்பொழுது, கிளாஸை வந்து அந்த பீஸ்லாம் பட்டு. ஸோ அதனால் வந்து இது ஒரு கேர்ஸாக தான் நினைக்கிறாங்க தவிர்த்து இது யாருமே வந்து ஒரு பெரிய விஷயமாக நினைக்கல. ஸோ அங்கே இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையுமே வந்து இப்படி தான் நினைக்கிறாங்க. செகண்ட் ஒன், வாட் டிட் த கிஃப்ட் ஆஃப் த ராட் ட்ராப் சிக்னிஃபைஸ்? ஸோ ராட் ட்ராப் உடைய கிஃப்ட் என்ன சிக்னிஃபை பண்ணுது அப்படின்னு, the gift signified the change that had overcome the rat trap seller as gave a letter along with it in which he thanked Edla for her help in helping him become a better man. It showed Edla that he was now a changed man. ஸோ அதுதான் என்னென்னா, இந்த விஷயம் வந்து அந்த கிஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா என்ன, ஏன் ரேட்ராப் வந்து எட்லா வில்மேன்சன் கொடுக்குறான்னா அவனை மாறிட்டான். அந்த அல்டிமேட் லவ், அதாவது ஒரு பியூர் ஒயிட் லவ் கொடுத்ததால், இந்த எட்லா கொடுத்ததால் இவனுடைய கேரக்டரே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சுன்றது தான் வந்து இந்த கொஷினுடைய ஆன்சர்ஸ். த போம் ஆன் ஜெனிஃபர்ஸ் டைகர் இஸ் the poem and Jennifer's Tiger is replete with symbol. Interpret any 2 symbols using in this symbol poem அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஒன் எடுத்துக்கலாமே, the wedding band. The wedding band வந்து it symbolize the oppression of women by slavery in marriage. Marriage binds of women, suppressing her to be in a imposed marriage. ஓகேவா? And second one, Adrian Rich death in symbol of her complete surrender and submission to her suppressions. It also emphasizes a state of complete helplessness. ஸோ இந்த 2 கொஷின், இந்த 2 இதை கூட நீங்கள் எழுதிக்கலாம் 2 சிம்பிள்ஸாக. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா, what different images does the poet use to convey the idea of her mother old age? So here the poet compared her mother to be late winter's moon. First, compared her mother to the late winter's moon to convey the idea of her old age. அது ஒன்று எழுதிட்டு, the poetess compare her mother's sleeping figure to the crops, அதாவது டெட் பாடின்னு அர்த்தம், ashen and pale. இது வந்து செகண்ட் பாயிண்ட் எழுதிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா. நெக்ஸ்ட், what tempted France to stay away from school? இந்த என்னென்னா, இந்த ஸ்கூலுக்கு போகிறதுக்கு பிடிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? அங்கே வந்து வெளியில் வந்து எல்லாம் விளையாடிட்டுலாம் இருப்பாங்க. அண்ட் ஆல்சோ இந்த இவங்கெல்லாம் வந்து ட்ரூப்ஸ் போவாங்க, Prussian soldiers. ஓகே, இதை பார்த்துடலாம். France feared a scolding at school as he had not prepared his lessons on participles. அதாவது கிராமர் முடிக்காமல் இருப்பான், அது ஒன்று. Besides the chirping of birds and the sight of the marching Prussian soldiers also tempting him to stay away from school. ஸோ இது எல்லாமே வந்து அவனுக்கு வந்து ஸ்கூலுக்கு போக வேணாம்னு தோணுது அப்படின்றத சொல்கிறாங்க. Why Gandhiji feel that taking the champion case to the court was useless? ஸோ பிகாஸ் வந்து அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அவங்க ஆளுன்றது வந்து அவருக்கு புரிஞ்சிடுது. அதனால தான் வந்து இதை வந்து அப்படி கொண்டு போக முடியாதுன்னு நினைக்கிறாரு. Peasants were crushed and gripping by the fear of the system. Going to court wouldn't help to resolve any issue. He believed that the real resolution
may come when they are free from the sphere. So Gandhi felt that taking the champion case to the court was useless. ஸோ அதனால் வந்து அவங்க முதல்ல வந்து ஃப்ரீ ஃப்ரம் திஸ் ஃபியர் அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு திங்க் பண்ணுறாரு. அதனால தான் சரி. But Cero, searching the spot of black in the twilight sea that night, had his reward. What was the reward? So, enemy chapter equation. Cero looked out in the twilight sea in search of the light to signify the presence of the enemy, but there was no light. The escape of the enemy was his reward. அதாவது இவர் என்ன பண்ணுவார், டாக்டர் செரவு என்ன பண்ணுவார், அந்த அமெரிக்கன் சோல்ஜரை காப்பாற்றி பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஐலாண்டுக்கு அனுப்புவார். அங்கே போயிட்டு அவர் லைட் அடித்து அங்கே காமிச்சார்னா அந்த எனிமி, அதாவது அமெரிக்கன் சோல்ஜர் அங்கேயே இருக்காருன்னு அர்த்தம். லைட் அடிக்கலைன்னா அவர் எஸ்கேப் ஆகிட்டார்னு அர்த்தம். ஸோ அதுதான் அவர் எஸ்கேப் ஆனது தான் அவர் வந்து ரிவார்டு நினைக்கிறாருன்றதை நம்ம புரிஞ்சிக்க முடியுது. நெக்ஸ்ட் கொஷின், how did the world help Charlie to confirm his doubts regarding the existence of the third level? இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லெட்டரில் அந்த நியூஸ் பேப்பர் வந்து த வேர்ல்டுன்ற நியூஸ் பேப்பர் வந்து கிட்டத்தட்ட வருஷக்கணக்கில் வந்து பப்ளிஷ் ஆகாமல் இருந்திருக்கும். ஸோ அதை வந்து இவன் புரிஞ்சுக்கிட்டு தான் வந்து கண்டிப்பாக வந்து 1894 இருக்கான்னு புரிஞ்சுக்கிட்டான். ஸோ இந்த பிகினிங் ஆஃப் வென் சார்லி ரீச் த தேர்ட் லெவல் ஹி வாஸ் கன்ஃபியூஸ்ட். லேட்டர் ஆன் நோட்டீஸ் தட் த வேர்ல்ட், a popular newspaper which had stopped its publication before 1994, was still available. He saw that day edition of the world. It was dated June 11, 1894. ஸோ 1994 வந்து இதெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க இந்த நியூஸ் பேப்பரை. பட் எப்படி இன்னும் வந்து அது பப்ளிஷ் ஆனதுன்னு தெரியல. அப்போ டேட் பார்க்கும்போது தான் 1894 இருக்குது. ஸோ அதை வந்து இவனுக்கு வந்து இன்னும் கிளாரிட்டி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட், வாட் கன்சிடரேஷன் இன்ஃப்ளூயன்ஸ் த டைகர் கிங் டு கெட் மேரிட்? எதனால் அவர் வந்து மேரேஜ் ஆகணும், கன்ஃபார்ம் பண்ணணும்னு நினச்சாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, Tiger King, his selfish interest were more important. He wanted to marry the prince not for love but for his own greed. அதாவது எங்கே வந்து டைகர் அதிகமாக இருக்குமோ அங்கே தான் வந்து பொண்ணை பாருங்கள் அப்படின்னு வந்து அவங்க டிமாண்ட் அது இவர்கிட்ட சொல்லியிருப்பார், இந்த மினிஸ்டர்ஸ் கிட்ட. ஸோ அவர் வந்து அந்த செல்ஃபிஷ் இன்ட்ரெஸ்ட்காக மட்டும்தான் பண்ணியிருப்பாரு தவிர்த்து அவர் வந்து எந்த ஒரு லவ்வுக்காகவும் வந்து அதை பண்ணியிருக்க மாட்டார். நெக்ஸ்ட்டு 5 mark. Either தான் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் கொஷின், வாட் இஸ் த பாண்ட் தட் யுனைட்ஸ் ஓல்ட் மிஸ்டர் லேம்ப் அண்ட் த டெரி த பாய், ஹவு டஸ் த ஓல்ட் மேன் இன்ஸ்பயர்ஸ் த பாய் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா ரெண்டு பேருக்குமே வந்து மியூச்சுவலாக ஏதாவது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கும் ரிகார்டிங் திஸ் டிசபிலிட்டிஸ். The bond that unites Mr. Lamb and Derry is the loneliness and alienation they experience on account of their physical disabilities. அதாவது ரெண்டு பேருக்குமே ஒரு டிசபிலிட்டிஸ் இருக்குது, ஃபிசிக்கல் டிசபிலிட்டிஸ் அப்படின்றத நம்புகிறாங்க. மிஸ்டர் லேம்க்கு வந்து பார்த்திங்கன்னா கால் ஒரு 10 leg இருக்குது. டெரிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் ஆஃப் பேர்ண்டாக இருக்குது. மிஸ்டர் லேம் லாஸ்ட் அ leg in the war and has a tin leg while Derry has an acid burn on one cheek which gives him an ugly appearance. ஸோ இந்த ரெண்டு விஷயம் தான் வந்து ஒரு ஒற்றுமையை கொடுக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் 5 mark எழுதிக்க வேண்டியதான். We too are human beings. Highlights this caste. To caste discrimination in society. How do you low caste people suffer on account of this? What advice is given to Bama to overcome this problem? General question. ஸோ இது வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன தோணுதோ எழுதலாம். ஏன்னா வந்து அதாவது வி டூ ஆர் ஹியூமன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜிட்லாஸாக எழுதிருக்கக்கூடியது அண்ட் பாமா 2 எழுதியிருப்பாங்க. ஜிட்லாஸாக என்ன எழுதியிருப்பாங்கன்னா கட்டிங் ஆஃப் மை லாங் ஹேர், அண்ட் பாமா வந்து பார்த்திங்கன்னா வி டூ ஆர் ஹியூமன்ஸ். ஸோ அந்த ஸ்டோரிக்கு ரிலேட்டடாக வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன பாமாவுக்கு என்ன நீங்கள் அட்வைஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் ஒன்றா எழுதலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, வாட் யூ திங்க் Gandhiji considered the champion episode to be turning point in his life? ஏன் வந்து அப்படி சொல்கிறாரு, யார்கிட்ட சொல்லுவாருன்னு பார்த்தீங்கன்னா லூயி ஃபிஷர் கிட்ட தான், அதாவது ரைட்டர் கிட்ட தான் சொல்லுவார். ஏன் அந்த மாதிரி சொல்லுவார் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா, அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வந்து பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டாக ஜெயிச்சிருப்பாங்க. காந்தி கன்சிடர் த சாம்பியன் எபிசோட்ஸ் டு பி த டர்னிங் பாயிண்ட் இன் ஹிஸ் லைஃப் பிகாஸ் ஹி ரியலைஸ் தட் சிவில் disobedience which had triumphed for the first time could go a long way in the freedom struggle. Moreover, he had succeeded in making the peasants aware of their rights and becoming confident. அதாவது இந்த சிவில் டிசோபீடியன்ஸ் வந்து நம்ம இப்படியுமே வந்து போராடி நீதி வாங்கலான்றதை வந்து அவர் புரிஞ்சுக்கிட்டார் அந்த விஷயத்தில் தான் அப்படின்றத வந்து சொல்கிறாரு. The rat trap is both entertaining and philosophical discuss. இது வந்து பார்த்திங்கன்னா, the rat trap peddlers comparisons of the whole world with a giant rat trap makes this an interesting commentary
on how such people end up with getting trapped in a giant chasm. அதாவது the story also makes an observation on the inherent goodness of the people. என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ராப் செல்லர் வந்து இந்த உலகத்தில் இருக்க எல்லா விஷயத்துக்கும் வந்து ஒரு ட்ராப் இருக்குது, எல்லாருக்குமே ஒரு ட்ராப் இருக்குது அப்படின்றத வந்து அவர் சொல்கிறாரு. பட் என்டர்டெய்னிங்காக போகுது. கடைசியில் வந்து ஒரு அல்டிமேட் குட்னஸ் வந்து ஒருத்தர் வந்து ஒரு லவ்வால் மட்டும்தான் வந்து கொண்டு வர முடியும், அதாவது அன்பால் மட்டும்தான் ஒருத்தர் வந்து இது பண்ண முடியும்ன்ற. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு எந்த மாதிரி வீடியோ வேணுன்றது வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோவை நாளைக்கே மேக் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் அ நைஸ் டே.